வணக்கம். எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனைய சமாளிக்க அரசாங்கம் சில புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஒரு கஸ்டமரா உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். உங்க சிலிண்டர் டெலிவரி வர லேட் ஆகுதா? இல்ல புக் பண்ணவே முடியலையா? நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில தனியா இல்ல. உங்கள மாதிரி நாடு முழுக்க பல லட்சம் பேர் இதே சிக்கல்ல தான் இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நிலையை சரி செய்ய நம்ம அரசாங்கம் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. இது நுகர்வோரா இருக்கிற உங்களுக்கு ஒரு புது பவரை கொடுக்குது. அது என்னன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல இந்த பிரச்சனை எங்கிருந்து தான் ஆரம்பிச்சுது? ஏன் திடீர்னு இப்போ இவ்ளோ தட்டுப்பாடு வந்திருக்கு? அத பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த மொத்த பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மேற்காசிய நாடுகள்ல நடந்துட்டு இருக்கிற போர் சூழல் தான். அங்கிருந்து நமக்கு வர வேண்டிய எல்பிஜி சப்ளை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால தான் இங்க இவ்ளோ பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதோட பாதிப்பு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சிலிண்டர் டெலிவரி ரொம்ப லேட் ஆகுது. சில ஹோட்டல்ஸ்லாம் கூட மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. நிறைய இடங்கள்ல மக்கள் விநியோக மையங்கள் முன்னாடி போராட்டம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா சிலிண்டர் புக் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஓகே, இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ண அரசாங்கம் என்னதான் பண்ணிருக்கு? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். அரசின் புதிய உத்தரவு. ஆமாங்க, இந்த நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் ஒரு புது ஆர்டர் போட்டிருக்கு. இது நமக்கு, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. இதோ பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட். அரசாங்கமே இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனடியா புகார் பண்ணுங்கன்னு. இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய மாற்றம். சரி, அப்போ எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? நல்லா கேட்டுக்கோங்க. 1, உங்க சிலிண்டர் டெலிவரி லேட் ஆச்சுன்னா. 2, நீங்க புக் பண்ணிட்டீங்க ஆனா அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா. 3, ரொம்ப முக்கியமா, டெலிவரிக்கு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா புகார் பண்ணலாம். சரி, எல்லாம் ஓகே. ஆனா எப்படி புகார் பண்றது? அதுதான் முக்கியமான கேள்வி. வாங்க, உங்க கேஸ் கம்பெனிக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லனா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்தியன் கேஷ் யூஸ் பண்றீங்களா, பாரத் கேஷா, ஹெச்பியா இல்ல உஜ்வாலாவா? உங்க கம்பெனியோட புகார் எண் இங்க இருக்கு. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஃபோன் நம்பர் மட்டும் இல்லாம நீங்க இண்டேன் அல்லது ஹெச்பி கஸ்டமரா இருந்தா ஆன்லைன்லயே புகார் பண்றதுக்கும் வசதி இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு இந்தியன் கேஸ் கஸ்டமர்னு வச்சுக்கலாம். அவங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ணல, சப்ளை லேட் ஆகுது, இல்ல புக் பண்ணது கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை செலக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியா உங்க புகாரை பதிவு பண்ணிடலாம். இந்த கம்ப்ளைண்ட் பண்ற சிஸ்டம் மட்டும் இல்லைங்க, இந்த தட்டுப்பாட்டை சரி பண்ண அரசாங்கம் இன்னும் சில முக்கியமான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கு. இந்த மாற்றத்தை கொஞ்சம் கவனிங்க. முன்னாடிலாம் நம்ம ஒரு சிலிண்டர் புக் பண்ணதுக்கப்புறம் 21 நாள் கழிச்சு அடுத்த சிலிண்டர் புக் பண்ண முடியும். ஆனா இப்போ இந்த தட்டுப்பாடு காரணமா அந்த இடைவெளிய 25 நாட்களா மாத்திருக்காங்க. அதாவது இனிமேல் ஒரு சிலிண்டருக்கும் அடுத்த சிலிண்டருக்கும் நடுவுல 25 நாள் கேப் இருக்கும். அது மட்டும் இல்ல, சிலிண்டரை வாங்கி பதுக்கி வச்சு கள்ளச்சந்தையில அதிக விலைக்கு விற்கிறத தடுக்கிறதுக்காக உஸ்மான் சட்டம்னு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதோட எல்லா கேஸ் கம்பெனிகளும் இனிமே வீட்டு உபயோக சிலிண்டர் டெலிவரிக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களோட மொத்த சாராம்சமே இதுதான். இது உங்க உரிமைகளை பத்தினது, உங்க சக்தியை பத்தினது. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவை சரியா கிடைக்கலனா அதை தட்டி கேட்கறதுக்கு இப்போ உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு, அதுக்கு அதிகாரப்பூர்வ வழிகளும் இருக்கு. இந்த நம்பர்ஸையும் ரூல்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் உங்க உண்மையான பலம். மறந்துடாதீங்க, இந்த 4 பெரிய நிறுவனங்களும் உங்க புகாரை கேட்டு நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டவங்க. சோ இந்த புகார் எண்களை பயன்படுத்துங்க, உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு உங்க உரிமைகள் என்னமென்னு தெளிவா புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். ரொம்ப முக்கியமான இந்த தகவலை உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர், உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கன்னு எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுவீங்களா? ஏன்னா எல்லாரும் அவங்க உரிமைகளை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நன்றி.